மனுஷனுக்கு ஒரு போன் போட்டா ஒரு நாள் போன் போய் தொலையாது. வீட்டுக்குள்ளதான் டவர் இல்லைன்னு வெளியே வந்து போன் போட்டேன். இங்கே போன் போகல, டொக்கு டொக்குன்னு ஏதோ சத்தம் மட்டும் தான் வருது. ஒரு சமயம் இவருக்கு ஏரோப்ளேன்ல போட்டாரோ இல்லையே, என் போன் ஏரோப்ளேன்ல கிடக்கும்போது போனே போகலையே. இவருக்கு டொய் டொய்னு ஒரு சத்தம் வந்துட்டே இருக்கு. என்னதான் போன பையனை போன் நினைச்ச நேரத்துக்கு ஒரு போன் கூட போட முடியல. ஹை, டாடி வராரு. வாங்க டாடி வாங்க. என்ன டாடி ஆளே பார்க்க முடியல, இந்த ஊர்ல தான் இருக்கீங்களா? ஒன்று பொண்ணே, இந்த நாய் எங்கம்மா போகுது? இந்த ஊர்ல இருக்கோம், இல்லனா வேலைக்கு போவோம், இல்லனா இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வரும். இந்த ஊரையும் வேலை செய்யற இடத்தையும் தவிர இந்த நாய்க்கு வேற என்னமா தெரிய போகுது? டாடி எதுக்கு இப்படி பேசுறிய? ஆளே பார்க்க முடியலையே, அதான் கேட்டேன். அதாம்மா ஒன்று பொண்ணே, நானும் சொல்றேன். இந்த ஊட விட்டா வேலை செய்யற இடம், வேலை செய்யற இடத்த விட்டா இந்த ஊடு. இதை தவிர எனக்கு வேற என்ன தெரிய போகுது? இங்கதாம்மா சுத்தி சுத்தி வந்து இருக்கிறேன். உன்னதான் நான் வெளியே வர நேரம் பார்க்க முடியல, நான் வர நேரம் நீ இருக்க மாட்ற. சரிம்மா, அது ஓரமா கிடக்கட்டும். உங்க அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நான் விசாரிச்சேன்னு சொல்லுமா. ஆளே பார்க்க முடியல. டாடி உங்களையும் தான் பார்க்க முடியல. எங்க அம்மா வீட்டுக்குள்ள இருப்பா, இல்ல மாட்டு தொழுவத்துல இருப்பா. நல்லா இருக்கா டாடி? ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிம்மா ஒன்று பொண்ணு, நல்லா இருக்கணும். சரி டாடி, இப்ப எங்க வீட்டு வரியே? அதையாமா கேக்குற? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி தரகராண்ட சொல்லி வச்சிருந்தேன். அவன் ஒரு மாப்பிள்ளை பையன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னான். சரி, அந்த ஊருக்குள்ள போய் விசாரிச்சு பார்ப்போம் மாப்பிள்ளைய பத்தி அப்படின்னு போனா, சரியான குடிகாரனாமா. குச்சிட்டு ரோட்ல ஊந்து கிடப்பானா. குடிகார பயிலுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க முடியுமா? நீயே சொல்லுமா. தரகரை பூச்சி நல்லா கிளின்னு கிழிச்சிட்டு வந்தேன். அவன் பொண்ணா இருந்தா இப்படியா குடிகார பையனை பாப்பான்? அடுத்தவன் பொண்ணுனா இஷ்டத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டியது. சரி டாடி, கவலைப்படாங்க. நீங்க என்ன அந்த பயலுக்கு கெட்டியா கொடுக்க போறியா? உங்க மகளுக்கு நல்ல மாப்பிளைய கிடைப்பா டாடி. என்னமா பண்றது, நானும் தேடாத இடம் இல்ல. பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கல, மனசுல கவலை வந்துச்சுமா. என்ன பண்றது? கவலைப்படாங்க டாடி, நல்லபடியா கல்யாணம் நடக்கும். எம்மாடி ஒன்று பொண்ணு, நீ அது ஒரு நல்ல மாப்பிள்ளை இருந்தா பார்த்து சொல்லமா. சொல்லியே டாடி, எனக்கு தெரிஞ்ச நல்ல மாப்பிள்ளை பையன் இருந்தா கண்டிப்பா சொல்லி. நம்ம பச்சை கிளியா செல்லம்மா மகனுக்கே கட்டி வச்சிருக்கலாம். செல்லம்மாவே வந்து பொண்ணு கேட்டுச்சு. ஆனா அது என் மகளுக்கு பிடிக்கல, நானே வேண்டான்னு சொல்லி தொலைச்சிட்டேன். இப்போ மாப்பிள்ளை பார்த்தா நம்மளுக்கு புச்ச மாதிரி கிடைக்க மாட்டேங்குதுப்பா. சொந்த வீடு இருக்குதான்னு கேக்குறானுங்க. எனக்கு சொந்த வீடு இருந்தா என்ன, இல்லாங்கட்டி அவனுக்கு என்ன? இதே நான் திருப்பி உனக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்க முடியுமா? இல்ல கேட்டாதான் நீ விட்டுருவானா? ஏதோ நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போற பையன், நல்ல பையனா கிடைச்சா போதும் நான் மாப்பிள்ளை பார்த்துன்னு தெரியுறேன். அதுக்கே நம்மகிட்ட என்ன கேள்வி கேக்குறானுங்க தெரியுமாமா? டாடி முதல்ல உங்க மகளை இங்க வர சொல்லுங்க டாடி. பொண்ணை பார்த்தாதானே அவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை பார்க்க முடியும். பச்சை கிளி மாதிரியே தாம்மா இருப்பா, பேரு மஞ்சள் கிளி. டாடி உண்மைதாமா, பச்சை கிளி அக்கா பேரு மஞ்சள் கிளி. அப்படியா? ஆமாமா ஒன்று பொண்ணு, என் பொண்டாட்டிக்கு கிளினா ரொம்ப பிடிக்கும். அதனால என் மூத்த பொண்ணுக்கு மஞ்சள் கிளினும் இளைய பொண்ணுக்கு பச்சை கிளினும் பேரை வச்சுட்டா. டாடி அப்படின்னா மம்மி பேர் என்னது? அவ பேராமா சூப்பர் பேருமா, பஞ்சவர்ண கிளி. டாடி ரொம்ப சூப்பரா இருக்கு பேரு. ஒரே கிளி ஃபேமிலியா தான் இருக்கு. ஆமாமா ஒன்று பொண்ணு, என் பேர் மட்டும்தான் எங்க குடும்பத்திலே வித்தியாசமான பேரு. என் பொண்டாட்டியும் என் பிள்ளைகளுக்கும் பேரு மட்டும் கிளி கிடையாது, பாக்குறதுக்கும் கிளி மாதிரி அழகா இருப்பாங்கம்மா. அதான் தெரியுதே டாடி, முதல்ல மஞ்சள் கிளியை வர சொல்லுங்க. அவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு காகமோ ஒரு புறாவோ கிடைக்காம பேர போகுது. என்னம்மா ஒன்று பொண்ணு, நீயே கிண்டல் பண்ற பத்தியா? இல்ல டாடி, சும்மா. கவலைப்படாங்க டாடி, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மாப்பிள்ளை இருக்கான். அப்படியாம்மா ஒன்று பொண்ணு, யார் அந்த பையன்? டாடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பையன் தான். நம்ம சுக்கு காப்பியை தான் சொல்லிய டாடி. என்னம்மா சொல்ற? சுக்காக்கோ பையனையா சொல்ற? அவன் டாக்டர்மா. டாக்டரா இருந்தா என்ன, கமாண்டரா இருந்தா என்ன, அவன் ரொம்ப நல்ல பையன் டாடி. நான் சொன்ன கேப்பான். அவனுக்கு மஞ்சள் கிளியை கட்டி வச்சிடல டாடி. ஒன்று பொண்ணு, அந்த பையன் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுமா. இருக்கட்டும் டாடி, என்ன வசதியா போச்சு. மாணிக்க தம்பி வச்சே அவங்க வீட்டுல பேசிடல டாடி. இல்லம்மா ஒன்று பொண்ணு, அந்த பையன் வசதியான வீட்டு பையன். என் பொண்ணுக்கு போய் அந்த பையனை நான் எப்படி கேக்குறது? அவன் மாப்பிள்ளை கேட்டதுனால நடிக்கிறதுக்காக வந்த பையன். நீ கேட்டங்கிறதுனால உன் வீட்டுல மாட்டுக்கு வைத்தியம் பார்த்துட்டு கிடந்தான். இப்போ தனியா போய் ஏதோ கிளினிக்லாம் ஆரம்பிச்சிருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவன் எப்படிமா என் பொண்ணை கட்டிப்பான்? கட்டிடுவா டாடி, நம்ம மஞ்சள் கிளிக்கு என்ன குறைச்சலு? இல்லம்மா ஒன்று பொண்ணு, கம்மியா வசதியா இருக்கவங்களே 25 பவுன் போட்டுன்னு சொல்றாங்க. நகை விலை என்ன கொச்சையா இருக்குது? ஏகப்பட்ட ரேட்டு. இந்த பையன் பாக்குறதுக்கே வசதியான வீட்டு பையன் மாதிரி தெரியுறான். அவங்க அப்பா அம்மா 100 போட்டு 150 போட்டுன்னா என்னால முடியுமாமா? அதாமா பாக்குறேன். ஒரு 10ன்னா நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி என் பொண்ணுக்கு போட்டுருவேன். டாடி கவலைப்படாங்க டாடி, உங்க மருமகன் நல்ல வசதி தானே. நம்ம பேசுவோம், பேசிட்டு அதுக்கு வர ஒரு முடிவு பண்ணுவோமே.
இல்லம்மா ஒன்று பொண்ணு, மர்மனால சமீபத்துல ஒரு 20 லட்சம் கூட டக்குன்னு ரெடி பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. சம்மந்தி அம்மா வேற ரொம்ப கராரா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மர்மவனை வச்சு என் பொண்ணுங்களை எப்படி நான் யோசிக்க முடியும்? எனக்கு என்ன தகுதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே யோசிக்க முடியும். சரி டாடி, பேசி பாப்பல என்னதான் சொல்லியா வண்ணி. ஏன்னா சுக்கு காப்பி ரொம்ப நல்ல பையன், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க வீட்லயும் பச்சை கிளி குழந்தை எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட உங்க வீட்டு பொண்ணை கட்டிக்கன்னு சொன்னா சந்தோஷமா கட்டிக்கிடுவான். நானே கூட அவன்கிட்ட கேட்கடாடி, நான் வேணா முதல்ல சுக்கு காப்பிக்கு போன போட்டு பேசி அவன் சம்மதம் சொல்லிட்டானா அவ வீட்டு அட்ரஸ் வாங்கி அங்கேயே நேரடியா போய் பேசிடுவாடி. சரிம்மா ஒன்று பொண்ணு, நீ இவ்வளவு சொல்றதுனால நானும் சம்மதிக்கிறேன். நல்ல வேலை, கும்பிட போன தெய்வம் குறுக்கா வந்த மாதிரி உன்னைய சந்திச்சிருக்கிறேன். எல்லாம் நல்லதா நடக்கும்னு மனசுல தைரியம் வந்துச்சுமா. தைரியமா இருங்க டாடி, நல்லது நடக்கும். நான் சுக்கு காப்பிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்லிடாடி. சரிம்மா ஒன்று பொண்ணு. என்ன இருந்தாப்ல ஓனர் கால் பண்றாங்க, என்னவா இருக்கும்? ஒரு சமயம் ஓனர் வீட்டு மாட்டுக்கு உடம்பு சரியில்லையோ? முதல்ல என்னன்னு கேப்போம். ஹலோ ஓனர், என்ன ஓனர் கால் பண்ணிருக்கீங்க? ஏல சுக்கு காப்பி, உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஒன்னு கிளம்பி என் வீட்டுக்கு வா. என்னாச்சு ஓனர், மாட்டுக்கு உடம்பு சரியில்லையா? ஏல ஒன்னு கிளம்பி வா சொல்லி. சரி ஓனர், இந்த வாரி. என்னவா இருக்கும்? ஓனர் உடனே அவசரமா பாக்கணுங்கிறாங்க. மாட்டுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா? தவிர எனக்கு கால் பண்ணிட்டாங்களோ? சரி, எதுக்கும் ஓனர் வீட்டுல போய் பாப்போம். சுசாந்தி, ஓனரபிள் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து உண்ணாவிரத போராட்டம் பண்ணுவோம். அப்பதான் 4 ஜனங்கள் கூடும். ஓனரபிள் பயந்துட்டு என்னைய தம்பி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இதை விட்டா நமக்கு வேற சான்ஸே கிடைக்காது சுசாந்தி. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வாய்ப்பு. இதை நழுவ விடக்கூடாது. இல்லம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த லெட்டர் எழுதுனது நம்ம 2 பேரும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம மாட்டிட கூடாதுல்ல. பேரவு எல்லாரும் நம்மளுக்கு எதிரா திரும்பிடுவாவே. சுசாந்தி, யாரும் திரும்ப மாட்டாங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனாதான் ப்ராப்ளம் ஆகும். அப்படியே வீட்டு முன்னாடி உட்கார்ந்து போராட போறோம்.
ஓனர் 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 எங்க இருக்கீங்க ஓனர்? வா சுக்கு காப்பி வா, வந்து சோபால உட்காரு. இருக்கட்டும் ஓனர், என்ன அவசரமா கூப்பிட்டீங்க? மாட்டுக்கு உடம்பு சரியில்லையா இல்ல உங்க வீட்டுல இருக்க யாருக்கும் உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுக்கு காப்பி, நாங்களும் நல்லா இருக்கோம், எங்க மாடும் நல்லா இருக்கு. அப்படியா? அப்படின்னா என்ன எது கூப்பிட்டீங்க ஓனர்? ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசட்ட கூப்பிட்டேன் சுக்கு காப்பி, வந்து உட்காரு முதல்ல சொல்லி. இருக்கட்டும் ஓனர், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் கேக்குறேன். ஏல சுக்கு காப்பி, உன்னை எட்டி எட்டி பார்த்து கழுத்து வலிக்குது. உட்கார்ல, உட்கார்ந்தாதான் எனக்கு பேச முடியும். சரிங்க ஓனர், உட்கார்ந்துட்டேன். இப்ப சொல்லுங்க ஓனர். எதுக்கு கீழே உட்கார்ந்தா சோபால தானே உட்காருனே? ஓனர், சோபால உட்கார்ந்தாலும் நீங்க அண்ணன் தான் பேச வேண்டியிருக்கும். அதனாலதான் உங்களுக்காக இறங்கி கீழே உட்கார்ந்துருக்கேன் ஓனர். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் கேக்குறேன். அது வந்து சுக்கு காப்பி, டாடி இன்னைக்கு நான் பார்த்தேன், ரொம்ப மனசு கஷ்டத்தோட பேசிட்டு இருந்தாவன். யார் டாடி ஓனர்? உங்க டாடியா? இறந்து போயிட்டதா கேள்விப்பட்டனே. ஏலே, என்னோட டாடி இல்ல, குழந்தையோட டாடி. ஓ அங்கிளா? ஆமாலே. சரி ஓனர், அங்கிள் என்ன சொன்னாங்க? ஏன் வருத்தப்பட்டாங்க? சுக்கு காப்பி, அவரு மவளுக்கு கல்யாணம் முடியலன்னு ரொம்ப வருத்தப்படியாரு. அதான் எனக்கு வா ஞாபகம் வந்துச்சு. நம்ம சுக்கு காப்பி இருக்கும்போது எதுக்கு வெளியே மாப்பிள்ள பார்க்கணும்னு சொன்னேன். சுக்கு காப்பிக்கு உங்க மகளை கட்டி கொடுங்கன்னு சொன்னேன், டாடியும் சரின்னு சொல்லிட்டாரு. என்ன ஓனர் சொல்றீங்க? உண்மையாவா? ஆமா சுக்கு காப்பி. ஓனர், நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க, என்னால இந்த விஷயத்த நம்பவே முடியல ஓனர். நம்ம சுக்கு காப்பி உண்மையாதான் சொல்லிட்டு இருக்கேன். டாடி அவிய மகளை உனக்கு கட்டி தரக்கு சமைச்சிட்டாரு. வாட்ட பேசணும், உங்க வீட்டுல வந்து பேசணும்னு சொன்னாரு. அதான் அட்ரஸ் கேட்க சொன்னாரு. நானே அட்ரஸ் வாங்கி தரேன் டாடின்னு சொல்லிட்டேன். உனக்கு அவர் மகளை கட்டிக்கிறதுக்கு சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் ஓனர். இது பாலப்பூ. சரி சுக்கு காப்பி, அப்ப உங்க வீட்டுல போய் நாங்களே பேசட்டுமா? இல்ல ஓனர், அது முறையா இருக்காது. எங்க அப்பா அம்மாவை பொண்ணு கேட்டு நானே வர சொல்றேன். அப்படியா? டாடி கிட்ட நம்ம போய் பேசுவோம்ல சொன்னேன். வேண்டாம் ஓனர், நீங்க எதுக்கு சிரமப்படணும்? நானே எங்க மம்மி டாடி வர சொல்றேன். சரி சுக்கு காப்பி, எப்போ வருவாவே? இன்னைக்கு சாயங்காலமே கூட்டிட்டு வரட்டுமா ஓனர்? ஐயோ, எதுக்கு இவ்வளவு அவசரம்? வர புதன்கிழமை நல்ல நாள் இருக்கு, அன்னைக்கு வேணா வந்து பேச சொல்றியா? சரி ஓனர், எங்க வீட்டுல நான் சொல்றேன் ஓனர், புதன்கிழமையே பொண்ணு பார்க்கறதுக்கு வரும். அப்படியே, ரொம்ப சந்தோஷம் சுக்கு காப்பி. நான் டாடி கிட்ட சொல்லிடுறேன். சரிங்க ஓனர், நான் என் மம்மி டாடி கிட்ட சொல்றேன். பாய் ஓனர், அப்ப நான் போயிட்டு வரேன். ஏல சுக்கு காப்பி, எதுக்கு இப்படி வாடியா? ஒரு கிளாஸ் காபி குடிச்சிட்டு போய் டாடியை பார்த்து பேசிட்டு போயா? இல்ல ஓனர், அங்கிளெல்லாம் பார்த்து இப்ப பேச முடியாது. கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. மண்டபம் புக் பண்ணணும், போட்டோ வீடியோ எடுக்கிறவங்கள புக் பண்ணணும், சமையலுக்கு ஆள் புக் பண்ணணும். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு ஓனர். நான் இப்பவே கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. ஐயோ, சுக்கு காப்பி எதுக்கு இவ்வளவு வேகமா போறா? இருந்த நாளே குறிக்கல, பொண்ணு கூட பார்க்கல. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல ஓனர், மண்டபம் கிடைக்கிறது தான் கஷ்டம். நான் போயிட்டு வரேன் ஓனர். என்ன இந்த சுக்கு காப்பி இவ்வளவு அவசரமா வரியா? இவன் இவ்வளவு வேகமா இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே பேசியிருந்துக்கலாமே. சரி, டாடி இன்னைக்கு தானே பார்த்து பேசியிருக்கோம். அவனே அவன் அப்பா அம்மா வர சொல்லியேன்ட்டான். என்ன நம்மளுக்கு என்ன கவலை? டாடி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடுவோம். ஷடோஜா, எம்மாடி ஷடோஜா, வாங்க பாட்டி. ஷடோஜாமா, நீயும் சௌந்தர்யாவும் அன்னைக்கு வந்து பேசிட்டு பண்ணியெல்லாம் ரூபி விஷயமா? உன் சித்திக்கிட்டையும் என்கிட்டையும். ஆமா பாட்டி, சித்தி என்ன சொன்னவே? உன் சித்திக்கு ரூபி பிள்ளைய அவன் மகன் கூட சேர்த்து வைக்கிறதுல இஷ்டம்தான். என் மகன் ஆசீர்வாதத்துக்கிட்டையும் நானும் உன் சித்திக்காரியும் சேர்ந்து பேசிட்டோம். சித்தப்பா என்ன சொன்னா பாட்டி? உன் சித்தப்பா உங்க இஷ்டம்னு சொல்லிட்டோமா. பாட்டி, அப்படின்னு சித்தப்பாக்கு இஷ்டம் இல்லையோ? அது இப்படிக்கு இஷ்டம் இல்லாத மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா தான் தெரிகிறது. ஏன்னா அந்த பிள்ளை அடிக்கான உடனே அவனுக்கு அது மனசுல பாரமா விழுந்துட்டுமா. என் மகன் ஆசீர்வாதம் அவன் மகன் எப்படி நிம்மதியா வாழுவான்னு நினைச்சு ஃபீல் பண்றான். அதனாலதான் கோவமா உங்க இஷ்டம்னு சொல்லி முடிச்சிட்டான். அதுக்காக நம்மெல்லாம் யாரு இஷ்டமோன்னு இருக்க முடியாதுல்ல. பிறகு ஜோசப் கிட்டயும் நாங்க பேசணும். அவனும் முடியாது, வேண்டாம் அப்படிதான் புலம்பிக்கிட்டு இருந்தான். அவன் அப்படித்தான் சொல்லுவான்னு எனக்கு அப்பவே தெரியும் பாட்டி. அவன் மனசுல யார் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அதெல்லாம் நடக்க விட்டுறக்கூடாது. ஆமாமா, உன் சித்திகாரியும் அதுல உறுதியா இருக்கா, நானும் உறுதியா இருக்கேன். அதனால ரூபி வீட்டுக்கு போன போட்டு அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து ரூபிய வீட்டுல விட சொல்லுமா. நாங்களும் கொஞ்சம் கடுமையா பேசிட்டோம், அதனால நாங்க வீடு தேடி போய் கூப்பிட முடியாது. அவியலே கூட்டிட்டு வந்து விட சொல்லுமா. அப்புறம் ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? என்ன பாட்டி கண்டிஷன்? அது 1 வருஷத்துக்குள்ள அந்த பிள்ளைக்கு நோய் சரியாயிட்டுனா ஏத்துக்கிட்டு வாழ்வாவலாம், இல்லனா டைவர்ஸ் தானா அமுதா சொல்லிட்டா. அதுக்கு சம்மதம்னா வர சொல்லுமா. பாட்டி, இப்படி சொன்னா யார்தான் கூட்டிட்டு வந்து விடுவா? ஷடோஜா, நீ சொல்லுமா, அந்த பிள்ளை வீட்டுக்கு வரட்டும். கர்த்தர் எல்லாத்தையும் சரி பண்ணுவார்னு எனக்கு தோணுது. சரி பாட்டி, நான் சொல்லிடுறேன். உனது உடையதும் விடாத அவிய இஷ்டம். இதுக்கு மேல நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி 1 வருஷத்துல சரியாவல டைவர்ஸ்ங்கிறதுல எனக்கு என்னமோ சரியா தெரியல. எனக்கும் அது சரியா தெரியலதாம்மா. நான் அமுதா அப்படிதான் சொல்லியா.
என் மகன் ஆசீர்வாதமும் அப்படிதான் சொல்லியான். எனக்கு என்னமோ ஒரு வருஷத்துல அந்த பிள்ளையோட குணம் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும்னு தோணுது. அதுக்கு பிறகு இந்த சிறிய குறையெல்லாம் பெருசா தெரியாதுமா. அதனாலதான் தைரியமா நான் கூட்டிட்டு வான்னு சொல்றேன். அந்த பிள்ளைய கூட்டிட்டு வர சொல்லு. சரி பாட்டி சொல்லியே.